வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zaitsev ரூல் ஆர் Zaitsev ரூல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ரூலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு டீஹைட்ரோஹாலஜினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன். கரெக்டா? அந்த எலிமினேஷன் ரியாக்ஷனில் இப்போ எங்கேருந்து எலிமினேட் ஆகும்? இப்போ HBr எலிமினேட் ஆகணும் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னாலே. கரெக்டாக HX எலிமினேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 2-bromopentane அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் தட்? 2-bromopentane. லெட் மீ டேக் CH3 CHBr, இங்கே CH2 CH2 அகைன் CH3. இதான் வந்து 2-bromopentane அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதை டீஹைட்ரோஹாலஜினேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது I'll be getting 2 different products. கரெக்டா? 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பீட்டா கார்பன் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்க, இது ஃபங்க்ஷனல் குரூப். இது அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். அப்போ CH வந்து ஒரு ஆல்ஃபா கார்பன். அப்போ ஆல்ஃபா கார்பன் அடுத்த கார்பன் பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பன் அடுத்த கார்பன் தட் இஸ் ஆல்சோ பீட்டா கார்பன். இப்போ ரெண்டுமே பீட்டா இருக்கணும். என்ன பண்ணிக்கிறேன்? பீட்டா 1 பீட்டா 2 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை பீட்டா 1 அப்படின்னும் இதை பீட்டா 2 அப்படின்னும் நம்பர் பண்ணிக்கிறோம். புரியுதா? ரைட், கவனிங்க. அப்போ பீட்டா 1ல இருந்து, அதாவது டீஹைட்ரோஹாலஜினேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா பேஸோட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆல்கஹாலிக் கேஓச்சோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா கார்பன்லேருந்து பிஆரும் பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜனும் வெளியே போதும். அதான் சிம்பிள் ட்ரிக்கு. சரியா? ஆல்ஃபா கார்பன்லேருந்து பிஆர், இது ஆல்ஃபா கார்பன், அது வந்து பிஆர் வெளியே போயிடும். பீட்டா கார்பன் வந்து ஒன்று இங்கே அல்லது இங்கே. சரியா? இப்போ இங்கேருந்து போனால் ஸ்டேபிள் ப்ராடக்ட் கிடைக்குமா? இங்கேருந்து போனால் ஹைட்ரஜன் போனால் ஸ்டேபிள் ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறதா என்னது? Zaitsev ரூல். புரியுதா? சிம்பிள். அப்போ ஒரு டீஹைட்ரோஹாலஜினேஷன் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற மேஜர் ப்ராடக்ட்னு இருக்கும் அல்கீன் தான். அப்போ அந்த அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும். இந்த அல்கீனில் டபுளி பாண்டட் கார்பனில் எந்த சைடு நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா டபுள் பாண்டட் கார்பனில், அதாவது அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பீட்டா கார்பனில் எங்கே ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. ஸோ 2 வகையில் பார்க்கலாம். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து பிஆரும் இங்கேருந்து ஹெச்ஓ ரிமூவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. CH2 double bond, CH single bond, CH2 CH3. இது என்னது? pent1ene அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. What is that? pent1ene அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. சப்போஸ் இது வந்து பீட்டா 1க்கான ப்ராடக்ட். அது பீட்டா 1க்கான ப்ராடக்ட். புரியுதா? இப்போ பீட்டா 2க்கான ப்ராடக்ட் பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து ஹைட்ரஜன் இங்கேருந்து பிஆர் போனால் என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம். CH3 CH double bond CH, இங்கே ஒரு CH2 அகைன் ஒரு CH3. இது என்னது? அப்போ pent2ene அப்படின்னு சொல்கிறோம். இது யாரோட ப்ராடக்ட்? பீட்டா 2னுடைய ப்ராடக்ட். ஓகே. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டபுளி பாண்டட் கார்பனை பாருங்க சார். இந்த டபுளி பாண்டட் கார்பனில் எந்த சைடில் அல்கைல் குரூப் அதிகமாக இருக்குது? இப்போ இந்த கார்பனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இந்த டபுளி பாண்டட் கார்பனில் பாருங்க எப்படி சொல்லலாம்? இந்த பக்கம் ஆல்கைல் குரூப் இருக்கு, அந்த பக்கம் ஆல்கைல் குரூப் இருக்கு. அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. இது ஒரு வகையில் இந்த Zaitsev ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ரெண்டாவது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பார்த்தோம் நீங்கள் ப்ராடக்ட் சொல்லலாம். எப்படின்னா இப்போ பாருங்க, இந்த பீட்டா கார்பனில் எங்கே ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குன்னு பாருங்க. பீட்டா கார்பன் பீட்டா 1 பீட்டா 2 எடுத்துருக்குமா? பீட்டா 1ல 3 ஹைட்ரஜன் இருக்குங்க. பீட்டா 2ல 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ அந்த 2 ஹைட்ரஜன் இருக்கிறதா என்னது? மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட்டை கொடுக்குன்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பன், இப்போ ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வந்துருச்சு. அதாவது pent1ene ஒரு காம்பவுண்ட் வந்துருச்சு, pent2ene அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்துருச்சு. கரெக்டா? ரைட். இந்த காம்பவுண்டில் ரெண்டுல இது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ எதை ஸ்டெபிலிட்டி எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா டபுள் பாண்ட் வந்துருச்சு இல்லையா? அப்போ டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே. புரியுதா? அப்போ டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனை தவிர அடுத்த கார்பன் என்னது? ஆல்ஃபா கார்பன். அப்போ இது என்னது? இது ஒரு ஆல்ஃபா கார்பன். கரெக்ட். அப்போ இங்கே டபுள் பாண்டட் கார்பன் இருக்கா? அப்போ இது என்னது? ஆல்ஃபா கார்பன். இந்த சைடில் எது ஆல்ஃபா கார்பன் கிடையாது. கரெக்டா? அப்போ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன், இது ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இதில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் அவைலபிள். புரியுதா? இதில் பாருங்க
இதில் ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், அப்போ 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதுண்ணா. புரியுதா? அப்போ இந்த இதில் எப்படி ஸ்டெபிலிட்டி சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, alkene stability is entirely depend on number of alpha hydrogen. அப்ப number of alpha hydrogen which is directly proportional to stability of alkene. More alpha hydrogen more stable. இதுதான் என்னது Zaitsev rule அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக எனக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.